வணக்கம். ஞானம்மாள் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து செவரொட்டி வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. ஈரல் மாதிரி இருக்கும். இதை வந்து நான் ஒரு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் இப்போ கட் பண்ணி நான் காட்டுறேன். 2 செவரொட்டி வச்சுருக்கீங்க? ஆமாம், 2 செவரொட்டி. இதை வந்து இந்த பாருங்க, இது ஒரு ஆவி காட்டி நான் வச்சுருக்கேன். அவிச்சு இதை வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சிடணும். இந்த மாதிரி உரிச்சிட்டு அவ்வளோதான். நான் இதை வந்து நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து நீங்கள் அவிக்காத நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து ஃபுல்லாக ரத்தம் பூரா வெளியில் வந்துடும். சத்தே அதுதான் உங்களுக்கு. இதை இந்த மாதிரி ஈரல் மாதிரி நறுக்கிடணும். செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், இஞ்சி பூண்டு இடிச்சிருக்கேன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நான் பச்சை மஞ்சளை வந்து இந்த பொங்கல் மஞ்சள் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சோண்டு வீட்டில் இருந்துச்சு பொங்கலுக்கு வாங்கினதில். அதை வந்து என்ன பண்ணால் அவிச்சு காய வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தூள் நுணுக்கலைன்னா மிக்சியில் அரைச்சிருக்கேன். இன்னும் சரியாக மையலை, அதை கொஞ்சோண்டு போடுறேன். கொஞ்சோண்டு போட்டாலும் நல்லா கலராக இருக்குது. சூப்பர் மஞ்சள். கேமராவில் கூட லைட்டாக தான் இருக்குது, ஆனால் நேரில் நிறைய நல்லா மஞ்சளாக இருக்குது. தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி போட்டுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகு ஜீரகம் நுணுக்குனது, தேவைக்கேற்ற உப்பு. இந்த பாருங்க, அந்த செவரொட்டி, வேக வச்ச செவரொட்டி. என்ன போட்டு வேக வச்சீங்க? சும்மா வெறும் தண்ணியில் தான் வேக வச்சேன், வேறு ஒன்றும் நான் போடல. உப்பு அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா அந்த ரத்தம் இதிலேருந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி அவிச்சிக்கிறது. இல்லைன்னா நறுக்க முடியாது. இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ரத்தம் ஊறும் இதை சாப்பிட்டா. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா அது உப்பு வரப்பெல்லாம் அந்த சதையில் ஏறணும்ல, அதுக்காக. இந்த பாருங்க, மல்லித்தூள், கொத்தமல்லி தலை ஒரு கிண்டிக்கிறேன். இது ஏன்னா கொஞ்சம் அந்த மசாலாலாம் உள்ள அப்படியே இறங்கும்ல, அதுக்காக தான் நான் போடுறேன். வேக வச்சாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த செவரொட்டி நல்லா வெந்து சாந்தோட நல்லா இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து வைக்கிறேன் கிளாஸில், கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ரெண்டு செவரொட்டிகள் தான் இருக்குது. ஆமாம், 2 செவரொட்டிங்க. இது ஒரு செவரொட்டி வந்து 60 ரூபா. 2 செவரொட்டி வாங்கினேன்.
இப்போ வந்து இதை நல்லா வறுத்தாச்சு, நல்லா ஈரல் வறுக்கிறது மாதிரியே வறுத்தாச்சு. இதை மாதிரி சாதத்தில் போட்டு நல்லா சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.